அம்பேத்கர் வந்து சொல்வார், இந்திய சமூக அமைப்பை திருத்தி அமைக்க வேண்டுமானால் சமூக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று. சமூக சீர்திருத்தம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, மனித மாண்புகளை மீட்பதன் மூலமாக தான் சாத்தியப்படும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய யாரோ ஒருவர்கள் ஏற்படுத்தின ஒரு கட்டமைப்புக்குள்ளாக இன்னைக்கு எல்லாமே பார்க்கப்படுகிறது. அந்த கட்டமைப்புகள் எதுவாக வேண்டாம், கலாச்சாரம், பண்பாடு, இல்லை நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே யாரோ ஒருவன் கட்டமைத்த ஒரு விஷயத்து மூலமாக தான் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அதை கட்டுடைக்க வேண்டும் என்றால் நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது, நிறைய எழுத வேண்டியிருக்கிறது. எது வரைக்கும் அது எழுத வேண்டும் அப்படின்னா, அது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வரையான அவர் எழுத வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாராலும் வேறு மாதிரி நினைக்கப்படுகிற ஒரு மக்களுடைய வாழ்வியலை, இந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வியலை, அவருடைய கொண்டாட்டங்களை எழுதுவது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு பயணம் இல்லது இந்த ஒரு எழுத்து எதுவரை செல்லும் அப்படிங்கும்போது எழுத்தாளர் கரண் கார்கே அவர்கள் சொன்ன பதில் மூலமாக தான் அது வந்து நான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போற்றக்கூடிய மானுட மாண்புகளும் மானுடத்துக்கு எதிரானவையும் பகலும் இரவுமாய் தனது நாடகங்களை இங்கே அரங்கேற்றியபடியே இருக்க, எழுதுகிறவன் பேனாவுடன் மேசைக்கு போவது தவிர்க்க முடியாததாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு எழுத்தை எழுதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் கரண் கார்கே அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ பேசுறதுன்றது முடியாத மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நினைவுகளால் சிக்கி தவிக்கிறேன் நான். ஏன்னா இந்த அறுபடும் விலங்கு நான் 2000 எழுதினேன். 2000க்கு முன்னாடி சரி, நான் முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும். வாசகர் சாலை நண்பர்களை வந்து நான் உளப்பூர்வமாக கொண்டாடணுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, இந்த நாவலை நான் 10 வருஷம் தூக்கிட்டு தெரிஞ்சதுக்கு காரணம் வாசகர் சாலை மாதிரி ஒரு பதிப்பகம் அப்போ இல்லை. ஏன்னா எனக்கும் வந்து இலக்கிய கூட்டங்களில் 2000 நான் நாவல் எழுதும்போது இலக்கிய கூட்டங்களில் எனக்கு அதிகமாக யாருமே தெரியாது. எந்த எழுத்தாளரோடவும் எனக்கு பழக்கம் கிடையாது. என்னோடய பழக்கம் எல்லாம், என்னோடய தொடர்பு எல்லாமே என்னுடைய நூல்களும் இந்த மக்களை பார்க்கறது, இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான். அப்போது நிறைய எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏறக்குறைய ஒரு 3000 பக்கங்களுக்கு மேலே விதவிதமான பேர்களில் எழுதிக்கினேன். சிஐடி விட்டல், அந்த விட்டல், இந்த விட்டல்னு மானாவரே எழுதி வச்சுருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப துயரமாக இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம வாசிக்கிறதுலாம் ஒன்றா இருக்குது, ஆனால் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறவன் என்ன இதுன்ட்டு எப்படி கவிதைகளை கீழ்ச்சி போட்டனோ அதே போல் அந்த நாவல்களையும் கீழ்ச்சி போட்டேன். அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, சரி நீ வந்து கற்பனைலாம் பண்ணின்னு இருக்காத, இந்த வாழ்க்கை எவ்வளோ யதார்த்தமாகவும் நிஜமாகவும் எவ்வளோ துயரமாகவும் எவ்வளோ வருத்தமாகவும் இருக்குது, ஏன் உன் வாழ்க்கையை நீ எழுதக்கூடாது? உன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை எழுதக்கூடாது? உன் தாத்தனை, உன் பாட்டியை, உன் அத்தையை, உன் மாமாவை, உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களெல்லாம் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு நாள் சடக்குன்னு தோணுச்சு. ஏதோ ஒரு சாலையில் நடந்து வரும்போது தோணுச்சா, அது என்னன்னே தெரில. ஆனால் இதெல்லாம் தோன்றதுக்கு எனக்கு முக்கியமான காரணமாக இருந்த நான் வாசித்த படைப்புகள் தான் முக்கியமான காரணம். அப்போ அந்த மாதிரியான படைப்புகள் வழியாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை வந்து என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கோ இல்லை நான் பகிர்ந்துக்கிறதுக்கோ எனக்கு ஆட்கள் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு வந்து இலக்கிய பரிச்சயம் கிடையாது. அவங்க எல்லாமே கல்லூரிக்கெலாம் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இலக்கியம் சார்ந்து அவங்க இல்லாதால ஏதோ லூசுத்தனமாக வளர்கிறாங்க புற அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கலாம். அது வந்து அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. அப்போ என் கனவுகள் என்னோடவே இருந்தது. அப்போ இந்த வாசகர் சாலை மாதிரியான ஏதோ ஒரு அமைப்பு இருந்தால் நான் அதுக்குள்ளே போய் விழுந்திருக்கலாம், அவங்கள என்னை கைப்பிடிச்சி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ வாசகர் சாலையோட பங்குன்றது சும்மா விளையாட்டாக சொல்கிறதே கிடையாது. நான் மேம்போக்காக யாரையும் பாராட்டுறதுன்ற வார்த்தையை எப்போதுமே செய்ய மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், வாசகர் சாலை வந்து மிக அற்புதமான அர்ப்பணிப்பான வேலையை செய்கிறாங்க. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், அதில் இவர் தான் தலைவர். இப்போ யார் பேரையும் சொல்ல முடியாது, நான் யார் பேரையும் சொல்லவும் விரும்பலை. ஏன்னா எல்லா தோழர்களும் ரொம்ப அர்ப்பணிப்போட பார்த்தாக்கா கனடாவில் கூட அவங்க கூட்டம் நடத்துவாங்க பொழுது, ஆஸ்திரேலியாவில் கூட்டம் நடத்துவாங்க பொழுது. நான் ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் சிறுகதை வந்து ஒரு சிறுகதை எனக்கு வராது, அதனால் ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2009 சும்மா எழுதினேன், 3 ஆணி ஒரு தகுடுன்னு. அது ஒரு இதழ்லையும் வந்தது. அது யாரும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, அது போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். இப்போ மிக சமீபத்தில் அது உயிர்மையில் வந்தது. வந்த உடனே சரி, ஒரு வேளை இந்த முகநூல் தான் மாய கண்ணாடி போல் எதை சொன்னாலும் திருப்பி காட்டுது. ஒரு வேளை 3 ஆணி ஒரு தகுடுன்னு போட்டால் வாசகர் சாலைன்னு வருது. என்னடா இது, வாசகர் சாலைக்கும் 3 ஆணி ஒரு தகுடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா அவங்க கன்னிமாராவில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க.
அப்போ தான் எனக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு கன்னிமாராவுக்கே போனால் அங்கே போனாக்கா நான் இன்னொரு சிறுகதை எழுதியிருந்தேன், என்னை தின்னும் எறும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பேசின்னு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ தூரம் வேலை செய்கிறாங்க, அப்போ என்ன இது எனக்கு. ஏன்னா ஒரு இலக்கியம் எழுதுகிறவங்க கூட வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்வின் நசநசப்பு, சச்சரவு, எவ்வளோ துயரங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து இயல்பாக காதலிக்க கூட முடியலைங்க. மனுஷன் காதலிக்கிறது கூட எங்கள் பெரிய பிரச்சனை. ஏன்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு போயிட்டு நீ ஏன்டா இவ்வளோ சச்சரவுலாம் பண்ணுகிறீங்க, நான் விரும்புகிறேன் அவள் விரும்புகிறா விடுங்களேன்டா. அது எங்களுக்கான பிரச்சனை. இதுக்கு கூட பிரச்சனை. பனியன் போட்டாக்கா ஜீன்ஸு போட்டுக்குவான், கண்ணாடி போட்டு ஏமாற்றுவான். நான் பனியன் ஜீன்ஸ்லாம் அதுக்கு தான் போடுறேன். நான் திட்டமிட்டே போட்டுன்னு இருப்பேன். என்ன நீ பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் போய் பேசுகிற, பனியன்லாம் போட்டு எனக்கு பிடிச்சிருக்கு போகிறேன். எல்லாத்துலேயும் என்னடா ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாமே பிழையாக இருக்குதுடா. இங்கே எல்லாமே பிழையாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பாரம்பரியம், பண்பாடு ஒரு இழவுமே கிடையாது. அசிங்கம். ஆனால் இளைஞர்கள் மிக சிறப்பாக இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, கை குலுக்கிக்கிறாங்க, கட்டி தழுவுறாங்க, ஆண் பெண் பேதமற்ற உணர்வற்ற நிலையில் இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரியான சூழலெல்லாம் வந்து வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த வாசகர் சாலைக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். நான் இதை ஒருபோதும் கைவிடாதீங்க, இதை மேலும் மேலும் கொண்டு போங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நம்ம மனுஷபுத்திரன் சொன்னது போல் இது வேறு சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மிக சிறந்த விமர்சகர்களை உருவாக்குங்க. விமர்சகர்கள்ன்ற வார்த்தையே இங்கே கிடையாது. வாசிக்கிறவங்கள கூட நம்ம உருவாக்கிடுறோம். ஆனால் விமர்சனம், ஒரு கவிதைக்கோ ஒரு நாவலுக்கோ ஒரு கட்டுரைக்கோ தேர்ந்த விமர்சகனே கிடையாது. உலகம் முழுக்க வந்து மிகச்சிறந்த விமர்சகர்கள் இருக்காங்க. அந்த விமர்சகனுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு வாசகன். இங்கே மிகச்சிறந்த படைப்புகள் வரும். இன்னும் 10 ஆண்டுகளில் பாருங்கள், உலகின் ஆகச்சிறந்த படைப்புகள்லாம் தமிழில் வரும். நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். என்ன இங்கே குறை? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டம் செஞ்சதை விடவா நான் செய்ய போகிறேன்? ஒன்றுமே கிடையாது. மிக அற்புதமாக செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம். அவங்களுடைய ஒரு சின்ன அளவு கூட செய்ய முடியாது. இப்போ அதற்கான முயற்சியில் தான் என்னைய போல் செல்வா போன்ற என்னோடய தோழர்கள்லாம். இல்லை செல்வா, இது ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து இப்போ எழுதிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு போராட்ட காலத்துக்கு போகணும். இப்போ என்ன எழுதியிருக்கிறீங்க, குறிப்பாக சொல்கிறேன், பெத்தல் நகரில் நாளைக்கு அவர் போராட்ட காலத்தில் நிற்க போகிறார். இப்போ என்னவோ அந்த பிரச்சனை. இப்போ இந்த இதுதான், எங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தாதீங்க. நாளைக்கு போய் இதே குரலை கொடுக்க போகிறாருங்க, களத்தில் போய் வேலை செய்ய போகிறார். அதனால் வந்து நாங்கள் வந்து சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்று, பாசாங்கு ஒன்று, பசப்பு ஒன்று இல்லை. நேரையாக என்ன நடக்குது இங்கே விஷயம், அதை நான் வந்து ஒரு கலைப்படிமமாக செய்கிறேன். ஏன்னா நான் ஓவியனாக வரணும்னு ஆசைப்பட்டேன், கவிஞனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு மண்ணு என் கையில் இல்லை. தேர்த்தியான அற்புதமான படைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதுக்கான சூழல் இல்லை. ஆனால் என் உள்ள எழுதுறதுக்கு தயாராக இருந்தது. அப்போ அந்த எழுத்தை தான் நான் முதல்ல அறுபடும் விலங்காக எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அது எழுதுனது 2000 எழுதுனதுக்கு அப்புறமா நான் நினச்சேன், ரொம்ப புரட்சிகரமான புத்தகங்கள்லாம் போட்டாங்களே, அந்த பதிப்பாளர்கள்லாம் படிப்பேன். ஓ இவ்வளோலாம் பங்களிப்பு செஞ்சுருக்காங்களா, அந்த பங்களிப்பாளர்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். 3 வருஷம் வச்சு அழகு பார்ப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 3 வருஷம் 2 வருஷம் வச்சு அழகு பார்த்தாங்க. அப்போ தான் ஒரு 2007 எனக்கு ஒரு நண்பன் என்னை பார்க்குறான். நான் ஒரு சாலையில் ரொம்ப எண்ணெய் பிசுக்கான முகத்தோட, ரொம்ப பசியோட கோடம்பாக்கம் பிரிட்ஜில் சினிமா ஆட்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பதிப்பகத்தில் சண்டை போட்டு, ஏப்பா நீ அந்த நான் என்னோடய கையெழுத்து பிரதியை கொடுத்துரு, ஒன்று என் முன்னாடி கீழ்ச்சி போடு, இல்லை அதை வாசி, நல்லா இருந்தால் போடு, ரெண்டுமே செய்யாமல் 6 வருஷம் 7 வருஷம் வச்சுன்னுக்கிற குடி அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வரும்போது என் கூட ஏற்கனவே சினிமாவில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆசிரியர் என்னை பார்த்துட்டார். அவரை கூட எனக்கு அடையாளம் தெரியல, அந்தளவுக்கு களைப்பாக வந்துன்னு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரோ தெரியல, அவர் என்ன தான் அது காலம்தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். திடீர்னு கையை பிடிச்சிட்டுன்னு போய் ஒரு டீ கடையில் உட்கார வச்சு முகம் கழுவி எனக்கு பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 5 பதிப்பகத்துக்கு கூட்டின்னு போகிறார் அவர். அன்றைக்கி எல்லோரும் 40,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா கம்மியே வரல, எல்லாம் ரேட் பேசி பெரிய பெரிய லிஸ்ட்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அவ்வளோ தூரத்துக்கெலாம் நமக்கு சாத்தியம் இல்லை. நான் எழுதுவேன், யாருன்னா போடுவாங்க, இவ்வளோ திமிர். அது 5 வருஷம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த நண்பனே சொன்னான், ஒரு இலக்கிய கூட்டம் ஒன்று இருக்குது, நீ அங்கே போனேன்னா அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா. அப்போ தான் அந்த முரண் கல்லறின்னு ஒரு அமைப்பு, அவங்களாண்ட போனால் அங்கே யாழினி முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கையில் அந்த கையெழுத்து பிரதியை கொடுத்தா, நானே போடுறேன் கார்கி, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அது வந்து 2009 தான் அது பப்ளிஷ். இதே 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே அரங்கில் இந்த நாவல் வெளியே வந்தது. இப்போ மறுபடியும் இது வந்தது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பரிசு போல் நினைக்கிறேன். அதுக்கு நான் வாசகர் சாலைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
ஆனால் நல்ல வேளை என்னை கோத்து விட்டீங்க அவர் மனுஷபுத்திரன். அவரை மரப்பாலத்துக்கு உயிரை எடுத்துட்டேன் அவரை. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் தெம்பாக இருக்கிறேன்ல, அதனால் இது வேணும் அது வேணும் ஓவியம் வேணும் இதை திருத்தணும் எடிட் பண்ணணும் எல்லாமே நானே பண்ணேன். ஆனால் அந்த அறுபடும் விலங்கு வந்து எனக்கு ஒரு விஷயமா நான் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன், எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நானே அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ அறிவு இருந்திருக்கேன் அப்போ, அதுக்கு எடிட் பண்ணுறது அந்த அளவுக்கு. இப்போது இந்த புத்தகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப துயரமாக இருந்தது. ஐயோ இது ரொம்ப டெக்னிக்கலாக வந்து அது அந்த மாதிரி எழுதியே ஒரு 2 விருது கொடுத்தாங்க இடதுசாரி அமைப்புகள். சரி இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து இந்த புத்தகம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொச்சன்னு அதிலே எழுதியிருப்பேன். இதை வேறு நாவலாக மாறிடவும் கூடாது, அதே நாவலாக இருக்குன்னா ஆனால் சின்ன சின்ன பிழையெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் நான் வேறு சில நெருக்கடியான வேலைகளில் மாட்டிக்கிட்டேன். மரப்பாலம் வேலை அது எல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி அவங்களோட அர்ப்பணிப்பு வந்து எனக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்பாங்கன்னு அவங்கள அப்படியே சும்மா கேட்டு விட்டுருவேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் கேட்டால் எனக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஓப்பனிங்கே பார்த்தா மங்களகரமான புகைன்னு இருந்து. மங்களான்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டேடா, மங்களத்தை தான் பேச வேணான்ட்டிங்களேடா, அப்புறம் எங்கடா நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி இது பெரிய வேலை இருக்கும் பொழுதுன்ட்டு ஒரு நாள் நைட்டு உக்காந்துக்கின்னு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த ஒரு பேஜில் தான் சின்ன சின்ன பிழை இருந்தது தவிர மற்றது எல்லாமே வந்து அத்தியாயமாக பிரிச்சிருக்குது, பக்கம் பிரிச்சிருக்குது. நான் செய்யாத வேலைகள்லாம் அதில் இருக்குது. எனக்கே ரொம்ப ஒரு 4 பக்கம் போனேன். பார்த்தாலே நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். பார்த்த உடனே இது எனக்கு அப்போ தான் நினைவுக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கார்த்திக் புகழேந்தி எனக்கு மெசேஞ்சரில் ஒரு செய்தி போட்டிருந்தார். அண்ணே இந்த அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருப்பீங்களா அறுபடும் அதை பிச்சிட்டிங்கண்ணே. சரி இது வழக்கமாக ஒரு நாவல் வாசிச்சிருப்பார், அதுக்கு சொல்லியிருப்பார், நான் கேர்லெஸ் விட்டேன். இதை புகழேந்தி தான் செய்கிறாப்புல எனக்கு தெரியும். அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை புகழேந்தி நான் உடனே ஃபோனை போட்டு ஏப்பா இந்த நாவலை பற்றி இனி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, எல்லாமே நீ தான் பார்த்தோன்னா நான் ஒரு நெருக்கடியான வேலையில் இருக்கிறேன், நீங்கள் வேணா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்தது பழைய வருஷனு, இப்போ பாரு அந்த மங்களகரமானலாம் இருக்காது, நான் எல்லாம் பண்ணிட்டேன். கார்த்திக் புகழேந்திக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லலாம். நான் சத்தியமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. நான் இன்னும் கூட வாசிக்கலை. நான் இந்த நாவலை வாசிக்கணும்னு எனக்கே ஆசையாகுது. ஏன்னா ஒரு 10 ஆண்டு ஆச்சு. அதுக்கப்புறமா நான் வேறு வேலைகள்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன்ல, அதனால் என்னுடைய முதல் நாவலை வாசிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. இப்போ வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் அந்த அட்டைப்படம் ஓவியர் முதல் அட்டைப்படம் வந்து நானே வரைஞ்ச சுவத்தில் வரைஞ்சேன். இது நான் என்னோடய வீட்டு சுவரில் எழுதாத சமயங்களில் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருப்பேன். சரி அந்த ஓவியம் வந்து அறுபடும் விலங்குக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ போட்டது. ஆனால் இப்போ வரைஞ்சிருக்கிற ஓவியம் மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த ஓவியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வேணால் நன்றி கூட சொல்லுவேன். ரொம்ப சிறப்பாக வரைஞ்சிருக்கார், மிகச்சிறப்பான ஒரு ஓவியம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, என்னோடய சக தோழன் வந்து இந்த புத்தகம் எங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தாதீங்க அப்படின்ற இந்த கட்டுரை தொகுப்பு வந்து இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஒரே மேடையில் நூலை வெளியிடுறதும் இல்லை அது குறித்த செய்திகளை பகிர்ந்துக்கிறதும் நான் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் போராடிட்டு இருக்கிற ஒரு தோழனோட நூலும் ஏறக்குறைய இந்த நூல் வந்து ஒரு கட்டுரை வடிவில் இருக்குது, இதில் கொஞ்சம் கலைப்பண்பு இருக்கும். இது 2மே ஒரு சார்ந்து அவர் சொன்னது போல் ஒரு புள்ளியில் இருக்கக்கூடியது தான். செல்வா தோழர் வந்து மேலும் மேலும் சிறப்பாக நிறைய படைப்புகளை எழுத்துக்கள் மூலியமாக தான் நம்ம வந்து மக்களாண்ட போகிறது ரொம்ப சரியாக இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் தொடர்ந்து எழுதுனேன்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். வேறு என்ன சொல்ல, எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.